எடி உனக்கு இங்க இருக்க ஓகே தானே? ம். என்னவும் வாயை திறந்து பதில் சொல்லு, இல்லைன்னா எப்படியாச்சும் தாரா கிட்ட பேசி நான் புரிய வச்சு இங்க இருந்து உன்னைய கூட்டு போயிடுறேன். ஏங்க என்னையை விட என் மேலே அக்கறையாக இருக்கிறது அவள் தான். நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது அவள் மட்டும்தாங்க. அப்படி இருக்கும்போது அவளை தவிர வேறு யாராச்சும் என்னை விட அதிகமாக யோசிக்க முடியுமா? அவள் வந்து எனக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காப்பா. கண்டிப்பாக எனக்கு இந்த வீட்டில் எந்த பிரச்சனையுமே வராதுங்க. அதுக்கு ஃபுல் பொறுப்பு அவள் எடுத்துப்பா. நான் அவளை ரொம்ப நம்புகிறேங்க. அதனால் அவள் என்னை நல்லா பார்த்துப்பா. ஸோ இனிமேல் நான் இங்கே பயம் இல்லாமல் இருப்பேன். சரி, அப்போ நான் அவளை சொல்லி கேட்க மாட்டேன். உன் ஃப்ரெண்டு சொன்னா சரின்னு மண்டியாட்டுவா, அப்படிதானே? ஏங்க உங்ககிட்ட நான் உரிமையாக கேட்டேன் என்னையை கூட்டு போங்கன்ட்டு நம்ம வீட்டுக்கே. அதனால் நான் சண்டையும் போட்டேன். அவள் இவ்வளோ சொல்லும் போது நம்ம போனோன்னு நினச்சிக்கோங்களேன், அவள் நம்ம கூட பேசவே மாட்டாங்க அடுத்து. சரி. என் புருஷனுக்கு எவ்வளோ கோவம் வருது நான் அவள் சொல்லி கேட்டுட்டான்ட்டு. நீ இப்படி சமாதானப்படுத்துவேன்னு தெரிஞ்சா இன்னும் நல்லா கோவப்பட்டிருப்பேன்னு. போடா. ஆனா மௌனி, எனக்கு ஒரு விஷயம் இப்போ உறுத்திக்கிட்டே இருக்குடி. எங்க அம்மா அந்த தப்பு பண்ணாம இருந்தாங்கன்னா, என்ன விஷயம்? அதாவது நம்மளை கொல்ல ட்ரை பண்ணது எங்க அம்மாவா இல்லாம வேற யாராச்சும் இருந்திருந்தா, அவங்கள காப்பாத்துறதுக்காண்டி எங்க அம்மா அவங்க மேலேயே பழி தூக்கி போட்டிருந்தா? வேற யாரு? ஆதியா இருக்கும்னு நினைக்கிறியா? சே, ஆதிலாம் அப்படி பண்ணவே மாட்டாண்டி. அப்போ வேற யாரு? கண்டுபிடிக்கிறேன் கூடிய சீக்கிரம். அதை கண்டுபிடிக்கிறதெல்லாம் அப்போ பார்த்துக்கலாம். இப்போ என்னடி? இல்லைடா, என் ஃப்ரெண்டு சொன்னா அவளும் கல்யாணம் முடிச்சப்போ அவள் மாமியார் அவள் மேலே இவ்வளோ கோபமாக தான் இருந்தாங்களாண்டா. ஆனால் அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்க இப்போ அவள் மேலே பாசமாக இருக்காங்களா. அப்போ நம்மளும் குழந்தை பெற்றுக்கலாம்டா. ஒரு குழந்தை என்னடி, 10 குழந்தை கூட பெற்றுக்கலாம். நான் மயங்கி 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 கிறங்கவும் மயக்கம் தேய்ச்சி எழும்போம் ஒத்து பூவில் நெத்தி போட்டு ஐயோ அடிக்கிறீ. என் வாயோடு வாய் வைக்க மக்கள் வைக்காதீங்க. அம்மா. என்னம்மா? பஸ் எப்போமா வரும்? இப்போ வந்துரும் குட்டி. ஏய் நிஷா, இதுதான் உன்னோட பாப்பாவா? ஆமா தாரா. அப்படியே உன்னோட மினி ஜெராக்ஸ் டி. அழகா இருக்கா பாப்பா. பாப்பா உங்க பேர் என்ன? என் பேரு ஃபாத்திமா. ஃபாத்திமா ஸ்கூல் போலையா இன்னைக்கு? ஐயோ இன்னைக்கு எனக்கு லீவ் ஆன்ட்டி, உங்களுக்கு தெரியாதா? ஐயோ எங்களுக்கு தெரியாதே பாப்பா. உங்களுக்கு தெரியுமா? எனக்கு 10 days லீவ். அப்ப ஆன்ட்டி வீட்டுக்கு வந்துடுறியா? ஐயோ நான் எங்க அம்மா இல்லாம இருக்க மாட்டேனே. உங்க அம்மாவையும் கூட்டி போயிடலாம். அப்ப ஓகே. அம்மா நம்ம இந்த ஆன்ட்டி வீட்டுக்கு போவோமா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு நாள் கண்டிப்பா போலாம். சரியா? சரிமா. ஏய் சமத்திரி, சமத்து பொண்ணா இருக்கா உன்னோட பொண்ணு. ஆமாடி, பிடிவாதம் பிடிக்க மாட்டா, அழ மாட்டா. என் சிச்சுவேஷன் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுப்பா இருப்பா இந்த வயசுல. நீ அவ்வளோ அழகா ஒரு பொட்ட பிள்ளைய வளர்த்துருக்கடி. என்னடி பண்ண? என் பொண்ணு என்னைய மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். இப்போ தான் நான் கொஞ்சமாச்சு தைரியமாக இருக்கேன். ஆனால் அவளுக்கு சின்ன வயசுலேருந்தே தைரியம் மட்டும்தாண்டி ஊட்டி வளர்த்துருக்கேன். எந்த விஷயம் இருந்தாலும் என் பொண்ணு இப்போவே தைரியமாக ஹேண்டில் பண்ணுவா தெரியுமா? இவள் வயசுலலாம் எனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நான் ஓண்டு அழுதுட்டு எங்கள் அப்பா இல்லைன்னா எங்கள் அம்மாவை தான் டிபெண்ட் பண்ணி போவேன். அப்படி யாரையுமே டிபெண்ட் பண்ணி போகக்கூடாதுன்னு தாண்டி நான் இவளை வளர்த்துருக்கேன். சூப்பர் டி. சரிடி, நாங்கள் வெளியில் சாப்பிட போகிறோம், வரியா? இல்லடி, வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்கள் போங்க. பஸ்ஸு வேற லேட் ஆகும்னு நினைக்கேன்டி. இல்லைம்மா, நீங்கள் போயிட்டு வாங்க, இன்னொரு நாள் நம்ம சேர்ந்து சாப்பிடலாம். ஓகே பாய் ஃபாத்திமா. பாய் ஆண்டி. அம்மா உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப அழகா இருக்காங்கம்மா. அவங்க எவ்வளோ அழகா இருந்தாலும் என் பொண்ணை விட கம்மி தான். அப்பெல்லாம் இல்லை, எங்க அம்மா தான் இந்த உலகத்திலே அழகான லேடி தெரியுமா? உங்க ஃப்ரெண்ட்ஸே சொன்னாங்க பாத்தீங்களா, நான் அப்படியே உங்களை மாதிரி தான் இருக்கேன்ட்டு. அப்ப நான் அழகா இருக்கேன்னா நீங்களும் நல்லா தானே இருக்கீங்க. உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா ஃபாத்தி? நீங்க நீங்க கார்த்தி அங்கிள் தானே? ஆமா, இனியும் உனக்கு தெரியுமா? நல்லா தெரியுமே. எங்க அம்மா உங்களை பத்தி சொல்லிருக்காங்க, உங்க போட்டோஸ்லாம் காமிச்சிருக்காங்க தெரியுமா? எங்க அம்மாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே நீங்க? ஆமா, உங்க அம்மாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் நானு. ஃபாத்தி, நம்மளுக்கு வீட்டுக்கு லேட் ஆகுதுமா, பஸ் வர மாதிரி தெரியல, நம்ம ஆட்டோ பிடிச்சு போயிருமாமா? கொஞ்சம் பொறு நிஷா, நான் பேசிட்டு இருக்கேன்ல. ஆமாமா, நாங்க பேசிட்டு இருக்கோம்ல. உங்களுக்கு ஸ்கூல் லீவா ஃபாத்தி? ஆமா அங்கிள், 10 days லீவ் தெரியுமா? எங்க அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு ஒரு நாள் போவேன். என்னைய கூட்டி போறேன்னு சொல்லிருக்காங்க. அப்போ நீங்களும் வாங்க. கண்டிப்பா நானும் வரேன். வர
என்னெல்லாம் வேணும் குட்டிக்கு? எனக்கு சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு வருவீங்களா? சாத்தி, இது என்ன பழக்கம் மித்தவங்க கிட்ட வாங்குறது? உனக்கு எது வேணாலும் அம்மா கிட்ட கேளு. அவங்க உங்க ஃப்ரெண்ட், அப்ப எனக்கும் ஃப்ரெண்ட் தானமா? ஆமா, நான் உனக்கும் ஃப்ரெண்டு தான். காத்தி, எனக்கு வெறும் ஃப்ரெண்ட் மட்டும் இல்ல. இத உன்கிட்ட எப்படி சொல்லி நான் புரிய வைப்பேன்? அப்புறம் என்ன வேணும் ஃபாத்திக்கு? எனக்கு அது மட்டும் போதும். வேற எது வேணாலும் நான் உங்ககிட்ட கேக்குறேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க அம்மாக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். எடி வரியா? வீட்டுக்கு போவோம். போலாமா? சரி காத்தி அங்கிள், நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாம். சரிம்மா. நம்ம ஆட்டோலயா போறோம்? ஆமாமா, பஸ் வரவே இல்லல்ல, நம்ம ஆட்டோலயே போயிடலாம். அம்மாக்கு வீட்ல நிறைய வேலை இருக்கு. அப்போ காத்தி அங்கிளையும் நம்ம கூட்டி போவோமா ஆட்டோல? அவங்களுக்கும் பஸ் வர லேட்டா தானே ஆகும். இல்ல குட்டி, நீங்க போயிட்டு வாங்க. என் வீட்டுக்கு வேற வழியில போகணும், உங்க அம்மா வீட்டுக்கு வேற வழியில போகணும். ஆமா ஃபத்தி, காத்தியும் நம்மளும் என்னைக்கும் ஒரே வழியில போக முடியாது. தனித்தனி வழியில தான் போய் ஆகணும். ஊரில் பூத்தவளே இவ்வோடு சாய்த்தவளே உன்னை அள்ளித்தானே உயிர் நூலில் கோர்ப்பேன் உயிர் நூலில் கோர்த்து உதிராமல் காப்பேன். ஆதி, ஆதி, ஆ? என்னாச்சு? இது என்ன ஆச்சா? ஆ, இவ்வளோ அழகா இருந்து என்னைய கொல்லுறியடி. ம், அவ்வளோ அழகா இருக்க இன்னைக்கு. சரி வாங்க, டைம் ஆகுது. உங்க ஃப்ரெண்டோட ரிசப்ஷன் சொன்னீங்கல்ல. கண்டிப்பா போகணுமா? ஆ, நான் வரவே மாட்டேன்னு சொன்னேன். என்னைய ப்ளீஸ் டீடு கெஞ்சி கிளம்ப வச்சுட்டு இப்போ போகணுமான்னு கேட்கீங்க. இல்லடி, இப்படியே உன்னைய பார்த்துக்கிட்டே இருக்கேன் இன்னைக்கு ஃபுல்லும். ஆதி, டைம் ஆகுதே, போகலாம். தயவு செய்து இப்படி பேசி என்னை கொள்ளாத, சரியா? நார்மல் வாய்ஸ்ல பேசு. சரி போகலாம். இல்ல, நம்ம போக வேண்டாம். அடி ஒவ்வொரு பொழுதும் உன அப்படி நான் ரசிச்சேன் உயிர் கொண்டது உன் நினப்பு கண்மணியே ஓ ஒரு ஆயிரம் வானவில்ல பூ பொம்பிலி காட்டுதடி அத சட்டுன்னு மறைச்சா நான் என்ன செய்வேன் புள்ள. ஆதி போகலாம். போகலாம்டி, ஆனா இந்த saree கட்டிட்டு கண்டிப்பா வராத. அப்படி வந்தனா என் கண்ணு உன்னைய தவிர வேற யாரையும் பார்க்காது. ஆஹா, இது நல்லா இருக்க. இப்படி ரெஸ்ட் பண்றது நீங்க வேற யாரையும் பார்க்க கூடாதுங்கிறதுக்காக தான். பொண்ணடி, என்ன? ப்ளீஸ் டி, ரொம்ப அழகா இருக்கு அந்த ட்ரெஸ்ல, அதனால இதை போய் மாத்திட்டு வந்துடுறேன். அப்ப நான் வரல. உங்க கூட வர்றதுக்காக என்னால 100 ட்ரெஸ்லாம் மாத்திட்டு இருக்க முடியாது. ப்ளீஸ்மா, சொன்னா புரிஞ்சுக்கோ. ஏன் சரி. ஏன் தான் இவ்வளோ அழகா இருக்கோலோப்பா.